எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய சர்ச்சையில மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ ஒரு புதிய சர்ச்சை வந்திருக்கு. மணிமேகலையும் இனி இந்த குக் வித் கோமாளில ஆங்கரிங்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போல்டா வாக் அவுட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒரு தனிப்பட்ட நபர் மேல ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், மணிமேகலை ஃபர்ஸ்ட் 3 சீசனா கோமாளியா வந்தாங்க. இந்த சீசன் தான் ஆங்கராகவே வந்திருந்தாங்க. ஆனா அவங்கள ஆங்கர் பண்ண விடாம நிறைய டாமினேஷன், நீ இப்படி ஆங்கர் பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசன்ல ஒன் ஆஃப் த குக்கா வந்த, அதாவது இவங்க ஆங்கர் அப்படின்னு சொல்லி இவங்களே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த குக்கா வந்த ஆங்கர் யாரு இந்த சீசன்ல அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்களோட டாமினேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலே மணிமேகலையால தன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்து ஒரு ஷோவை நான் ஆங்கர் பண்ணணும்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோலேருந்தே வாக் அவுட் ஆயிருக்காங்க. எத்தனையோ முறை என்னோட ஜாபை என்ன பண்ண விடுங்க, இவங்க இந்த ஷோவில் குக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே அவங்க நிறைய இன்டர்ஃபியர் ஆயிருக்காங்க. அதனாலேயே என்னோட ஆங்கரிங் லைஃப்பை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணல, 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஷோ இல்லை அப்படின்னாவும் எனக்கு நிறைய ஆங்கரிங் சான்ஸ் கிடச்சிக்கிட்டு தான் இருக்கு. சேனல் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. இந்த சீசன் டீம் தான் ரொம்பவே அன்ஃபேராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு இப்போ வெளியில் வந்திருக்காங்க. ஏற்கனவே விஜய் டிவியில் ஒரே ஒரு ஃபீமேல் ஆங்கர் தான் கொஞ்சம் வருஷமாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ வந்திருந்த இவங்களையும் இவங்க ஷோ விட்டு போக வச்சுட்டாங்க. மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். இது போல பல இன்ஃபர்மேஷனோட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.